வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ப்ரோக்ராம் போது நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை ஜாயின் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த வருஷமும் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வருஷம் என்னதான் பண்டிகை வந்தாலும் என்னதான் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தினா மட்டும் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்துடுறது, அந்த ஒரு ஜோஷ் வந்துடுறது, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துடுறது இல்லையா? அப்படி என்ன இந்த ஸ்பெஷல் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்படின்னு பார்த்தா, என்னைக்கோ ஒரு நாள் துவாபர யுகத்தில் மதுராவில் ஜெயிலில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதாரம் பண்ணி கோகுலத்தில் நந்தபாபாவும் யசோதாவுமோட வளர்ந்து திரும்பி துவாரகாவுக்கு வந்து ராஜ்யம் அமைச்சு ஆட்சி புரிஞ்சான் இல்லையா? அவனோட பர்த்டேவை ஏதோ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் வருஷம் வைகுண்ட பிரவேசம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனை நம்ம ஆற்றுக்கே வர வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? கண்ணென்னாலே லீலைகள் தானே. அவன் எப்படி சாப்பிட்டான், அவன் எப்படி தூங்கினான், அவன் எப்படி நடந்தான், அவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினான், அவன் எப்படி வெண்ணெய் திருடினான், அவன் எப்படி கோவர்த்தன மலையை தூக்கி பிடிச்சான், அவன் எப்படி காளிங்க நர்த்தனம் பண்ணான், அவன் எப்படி கம்சவதம் பண்ணான், எல்லா கதையும் கேட்டு தானே வளர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ கூட யாராவது வந்து ஏவா நான் உனக்கு கம்சவதம் சொல்கிறேன், நான் உனக்கு காளிங்க நர்த்தனம் சொல்கிறேன், நான் உனக்கு கிருஷ்ணலீலை சொல்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டாலும் அட போங்கோ சுவாமி, அதெல்லாம் கேட்டு காது வலிக்கிறது. எத்தனை தடவை தான் கேட்குறது அப்படின்னு இல்லாமல் அதே இன்ட்ரெஸ்டோட சலிக்காமல் போய் உட்காந்து கேட்குறோம் இல்லையா? அதுதானே அவனோட டிவைன் எனர்ஜி, டிவைன் பவர் அப்படின்னு சொல்கிறது. வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அப்போது ஆற்றுக்கு வெளியில் கோலமாவில் கால் பதிச்சு ஆற்றுல இருக்கிற படத்தையோ விக்கிரகத்தையோ அழகாக அலங்கரித்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்ஷணங்களும் அவனுக்கு பண்ணி, அவனுக்கு நேவேத்தியம் பண்ணி, அவனுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் பண்ணி தரேன். ஒரு 4 பாட்டு பாடி, ஒரு 4 பஜன் பண்ணி, ஒரு 4 கதை கேட்டு, ஒரு 4 கதை சொல்லி அந்த உற்சாகத்தில் நம்மளும் அப்படியே ஆனந்தம் அடைஞ்சுக்கிறோம். வருஷம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கிருஷ்ணனுக்காக சமர்ப்பணம் பண்ணுவோம். இந்த வருஷம் என்ன பண்ணுறோம், எதை பற்றி பேச போகிறோம், என்ன கதை ரிஷி சொல்ல கேட்கலாமா? எல்லாருக்கும் நமஸ்காரம். வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியில் எய்தர் நம்ம ஒரு பஜனையாக அனுபவிக்கிறோம், இல்லைன்னா ஒரு கதையாக ஒரு ஹரிகதை மாதிரி அனுபவிக்கிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு அனுப்பிச்ச இன்வைட்டில் திண்ணை பேச்சில் கிருஷ்ண ஜனனம் அதுதான் உங்களுக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து திண்ணை பேச்சு கேள்விப்பட்டிருப்போம், கிருஷ்ண ஜனனம் இருக்கவே கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன திண்ணை பேச்சில் கிருஷ்ண ஜனனம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாததில்லை. திண்ணை அப்படிங்கிறது அக்ரஹாரத்து ஆண்கள்லாம் வெளியில் உட்காந்துக்கிற ஒரு இடம். அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆற்றுக்கு உள்ளே ரொம்ப சல்ட்ரியாக இருந்தது, காற்றே வரல அப்படின்னா ஆற்றுக்கு வெளியில் வந்து அந்த திண்ணையில் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் காற்று வாங்கிக்கலாம். யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம ஆற்றுக்கு வரா அப்படின்னா அவளை வெளியில் உட்காந்து வச்சு அவளுக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி நேராக அப்படியே ஆற்றுக்குள்ளே கூட்டிகிட்டு போகாமல் அப்படியே வெளியிலேயே உட்காந்து வச்சு அமுச்சு விடலாம். அதே ஒரு வியாதத்தில் இந்த ஆத்து மாமி அந்த ஆத்து மாமிகிட்ட வம்பு பேசுவா. அப்படி பேசுகிற வம்பில் 10 ஆண்டு நடக்கிற சமாச்சாரம் கூட இங்கே தெரிஞ்சிடும். அந்த காலத்து வாட்ஸ்அப் மாரி வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு 2 to 3 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி திண்ணை பேச்சுனா இதுவாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கும் முன்னாடி திண்ணை பேச்சுங்கிறது என்னவா இருந்தது? இதை பற்றி 12 ஆழ்வார்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வார் தன்னோட பிரபந்தமான பெருமாள் திருமொழி அப்படிங்கிற கிரந்தத்தில் எடுக்கிறார். கற்றவர்கள் தாம்பாழும் கண்ணபுரத்தின் கருமணியே அப்படின்னு எடுக்கிறார். அதாவது ரொம்ப நல்ல படித்தவா, மெத்த படித்தவர்கள் வாழ்கின்ற திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற என்னோட பெருமாளே அப்படின்னு எடுக்கிறார். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற மகாத்மா தன்னோட வியாக்கியானம், அதுக்கு தான் கமெண்ட்ரி தான் வியாக்கியானம் அப்படின்னு. அந்த வியாக்கியானத்தில் எடுக்கிற கண்ணபுரத்திலே திண்ணை பேச்சும் வேதாந்தபரமாக இருக்கும். அதாவது திருக்கண்ணபுரத்தில் அவள் திண்ணையில் பேசுகிற பேச்சு கூட வம்பு பேச மாட்டாளாம், வேதாந்தம் பேசுவாளாம், ஆத்ம ஞான விசாரம் பண்ணுவாளாம். அவ்வளோ நல்லா படித்தவர்கள் இருந்த இடம் திருக்கண்ணபுரம். இந்த ஒரு ட்ரெடிஷனை நம்ம விட்டாச்சு. ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ இதுதான் ஃபேக்ட். நம்ம இந்த ஒரு ட்ரெடிஷனை விட்டாச்சு. இது ட்ரெடிஷனை திருப்பி ரீகைன் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், பண்ண முடியும். டெய்லி ஆற்றுல எடுத்துக்கோங்களேன், ஒரு 15 minutes டெய்லி ஒரு கிருஷ்ணலீலா ஸ்டோரி புக்கோ, இல்லை ஒரு ராமாயணம் ஸ்டோரி புக்கோ, இல்லை ஒரு பிள்ளையார் கதை ஸ்டோரி புக்கோ எடுத்துட்டு அதை ஒரு பேராகிராஃப் நல்ல சத்தமாக படித்து அதை பற்றி கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை மற்றவாட்ட ஷேர் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணாலே நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். ஸ்லோலி நம்ம வந்து அந்த மூலத்துக்கு அப்ரோச் பண்ணுவோம். இப்போ கிருஷ்ணலீலா ஸ்டோரி புக்கில் ஆரம்பிக்கிறோன்னா ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி பண்ண ஒரு ஃபேமிலி ஒரு சத்சங்கமாக மாறும். இது நம்ம ஒரு ஃபேமிலியை ஒரு சத்சங்கமாக எடுத்தால் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவோம்.
ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு சத்சங்கமாக மாறும், ஒரு காலனி ஒரு சத்சங்கமாக மாறும், ஒரு ஏரியா ஒரு சத்சங்கமாக மாறும், நகரம், நாடு அண்ட் இந்த உலகமே ஒரு சத்சங்கமாக மாறி the world will be a better place for you. அப்படிதான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இதை ஒரு எஃபர்ட் போட்டுட்டே இருந்தால் தான் நம்மளால் இந்த ஒரு ட்ரெடிஷனை திருப்பி ரீகெயின் பண்ண முடியும். வம்பு பேசினா கூட கிருஷ்ண கதை தான் வம்பு பேசணும் அப்படிங்கிற ஒரு தீமில் தான் நாங்கள் இன்றைய தினம் திண்ணை பேச்சு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே கிருஷ்ண ஜனனத்தை வம்பு பேச போகிறோம். வாங்க வம்பு கேட்கலாமா? சீன் 1. பார்கவி ஆற்றுல டிவி பார்க்குறா. அங்கே என்னவோ பிரேக்கிங் நியூஸ் வருது போல். நம்ம பார்க்க போமா? Good evening. This is Anjana reporting from Gokulam Arepuram official news channel. In Gokulam, Yashoda Mata has delivered a beautiful blue baby boy. The blue baby boy looks extremely divine and charming that people from the village are flocking to have a glimpse of the divine child. The crowd is much larger than what we experienced during Ramlala's arrival. Security is being tightened at Gokulam. Stay tuned for more updates. ஷர்மதா ஷர்மதா, என்ன பார்கவி? ராதே ராதே பார்கவி, என்ன ஆச்சு? ராதே ராதே ஷர்மதா, இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் பார்த்தியா? கியூட்டா சப்பியா ஒரு குழந்தை கோகுலத்தில் யசோதா மாதாக்கு பிறந்திருக்கு. நான் எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தேன்டி, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். என்னன்னா அந்த குட்டி குழந்தைய மதுராலேருந்து கோகுலம்க்கு கூட்டின்னு வந்திருக்கான்னு. மதுராவா? கோகுலமா? மதுரா எங்கேயோ இருக்கு, கோகுலம் எங்கேயோ இருக்கு. என்ன சொல்ற? நான் எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தேன்டி. என்ன பார்கவி சர்மதா, எதுக்கு இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க? முதல்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸில் வர வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதிலலாம் வரத மெசேஜை அப்படியே நம்புறதை நிறுத்துங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின். சும்மாவா சொல்லியிருக்கா? சும்மா வர மெசேஜை டவுன்லோட் கூட பண்ணாமல் ஃபார்வேர்ட் பண்ணி விடுறது தப்பு. அதனாலலாம் இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன். எதுவாக இருந்தாலும் மூல கிரந்தத்தை போய் சேவிக்கணும். வேதவியாசர் அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்து வச்சுருக்கார். இந்நேரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதி வச்சுருப்பார். நம்ம போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வரலாமா? விஸ்வம் பரா கிம் ந சசாகவோடும் சர்வம் சஹா கிம் ந சசாக சோடும் க்ஷமாபி பத்தும் பரமக்ஷமா கிம் கிருஷ்ணத்விஷாமேவம் அயம் பிரபாவக. ஒரு சமயம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த பூமி தேவிக்கு இப்போ தாங்க முடியல, எல்லாத்தையும் சகிச்சுக்கக்கூடிய அந்த பூமி தேவிக்கு இப்போ சகிக்க முடியல. பொறுமையோடு இருக்கிற அந்த பூமி தேவிக்கு இப்போ பொறுமை போயிடுது. ஏன்னா கிருஷ்ண துவேஷிகள், கிருஷ்ணா ஹேட்டர்ஸ் கிளப்பில் நம்பர் ஜாஸ்தியாகிட்டே வருது. அந்த ஒரு தொல்லை தாங்க முடியாமல் பூமி தேவி கோரூபத்தில் பிரம்மதேவர்கிட்ட போய் வரன் ஹெல்ப் கேட்குறா. அப்போ பிரம்மா இந்த கோரூபத்தில் இருக்கிற பூமி தேவி, இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாருமே க்ஷீராப்திக்கு போய் பெருமாளை பார்க்க போகும் பொழுது பிரம்மாவோட யோக திசையில் பெருமாள் தோன்றி சொல்கிறார், யாம் ஆனகதுந்துபியான வசுதேவருக்கும் தேவகைக்கும் 8ஆம் மகனாய் பிறப்போம், கவலைப்பட வேண்டாம், மா சுச்ச அப்படின்னு சொல்லி அவளுக்கு அனுகிரகம் பண்ணவே எல்லாரும் சந்தோஷமாக தன்னோட இருப்பிடங்களுக்கு போகலாம். அதுக்கப்புறம் திண்ணை பேசுகிற என்ன நடக்கிறது பார்ப்போமா? என்ன பார்கவி விளையாடுறியா? நானும் கூட விளையாட்டுமா? சரி, இந்தா. பார்கவி சாப்பிட்டியா? ஆத்துல என்ன சமையல்? ஆத்துலையா? வெண்டைக்காய் கறி, முருங்கைக்காய் சாம்பார். நீ என்ன சாப்பிட்ட? நானா? என்ன பார்கவி சர்மதா, திரும்பி சாப்பாடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட கன்ஃபியூஷன்லாம் தீங்குதா? அந்த ப்ளூ பேபி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அஞ்சனா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கா. அவ இதோ இப்போ வந்துடுவா. தோ அஞ்சனாவே வந்துட்டாளே. ராதே ராதே. அஞ்சனா, அந்த ப்ளூ பேபி பாய் யாரு? எங்கேருந்து வந்தான்? அதுவா சொல்கிறேன். எப்போவுமே கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆக்ரா, மதுரா, குவாலியர் இந்த 3 சிட்டியும் போஜராஜ்யம் அப்படின்னு கூப்பிட்டு உக்ரசேனர் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டு வந்துட்டே இருந்தார். உக்ரசேனருக்கு ஒரு பையன் தான். அந்த பையன் பேர் கம்சன். கம்சன் வந்து எல்லாரையும் வந்து கொடுமையாக இன்சல்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணி சாதுக்கள்லாம் ஹிம்சை பண்ணி இவன் வந்து அப்படியே இருந்துட்டே இருந்தான்.
அப்போ அவன் இன்னொரு அதர்மையான காரியம் பண்ணான். அவன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா? அவன் வந்து உக்ரசேனர் தன்னோட அப்பாவையே பிதாவையே ஜெயிலில் போட்டுட்டு அவனே வந்து ராஜ்யத்தை வந்து எடுத்துட்டான். இப்போ கம்சன் எல்லார்கிட்டையும் வந்து ரூடாக குருவலாக தான் பேசுவான். ஆனால் கம்சனோட கசின் சிஸ்டர் தேவகி கிட்ட மட்டும் என்னமோ கொஞ்சம் சாஃப்டாக பேசுவாங்க. கம்சன் தேவகிக்கு பெஸ்ட் மாப்பிள்ளை வசுதேவராக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இப்போ தேவகியும் வசுதேவரும் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு போகணும். அப்போ கம்சன் வந்து சேரியட்டியாக டகடக் 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 அப்படின்னு ஓட்டிகிட்டே போகிறான். பின்னாடி சீர்தட்டில் பாதாம் தட்டு, பிஸ்தா தட்டு, ஃப்ரூட் தட்டு அதெல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்போ ஆகாயத்துலேருந்து என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன சொல்லிட்டுன்னு தெரியுமா? ஏ முட்டாளே அப்படின்னு கத்திட்டு. அப்போ யாருமே திரும்பி பார்க்கல, கம்சன் மட்டும்தான் திரும்பி பார்த்தான். அப்போ அந்த வாய்ஸ் என்ன சொல்லிட்டுன்னு தெரியுமா? ஏ நீ இப்போ கசின் சிஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கொண்டாடுறல, அவளோட 8வது குழந்தை தான் அவளோட மிருத்யு அப்படின்னு வந்து ஒரு ஜோஷில் சொல்லிட்டு அது போயிடுது. இப்போ செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சிருந்த கம்சன் இன்ஸ்டாலலாம் #my sister's wedding அப்படின்லாம் ஹாப்பியாக இருந்தவன் இப்போ கோபமாக ஆயிட்டு அருவாளை எடுத்து தேவகியோட கழுத்தை வெட்ட வரா. இப்போ வசுதேவர் வந்து இப்போ கம்சனை கன்வின்ஸ் பண்ணிட்டார், கம்சனை தடுத்து. இப்போ கம்ச மகாராஜா ப்ளீஸ் கம்ச மகாராஜா, எங்கள் 2 பேருக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு கம்ச மகாராஜா, பிறக்கிற குழந்தை தானே உங்களுக்கு பிரச்சனை மகாராஜா, எங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் கம்ச மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலுக்கு கம்சனும் வசுதேவரும் அக்ரி பண்ணிட்டார். இப்போ ஆனாலும் கம்சனுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஒரு வேளை இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா அந்த டவுட்டில் கம்சன் தேவகியும் வசுதேவரையும் ஜெயிலில் போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமாப்பா? ப்ளீஸ். இப்போது ஜெயிலில் போட்டோன்னே ஜெயிலில் இருட்டாக இருக்குமா. யூஸ்வலாக துளியோண்டு ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பா, அதுவும் பாதி நேரம் எரியாது. குட்டியாக ஒரு விண்டோ மாதிரி ஒன்று இருக்கும். அதுலேருந்து கார்த்தால ஆனால் மட்டும் கொஞ்சோண்டு சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். கார்த்தாலேன்னு கண்டுபிடிச்சிக்கிற அளவுக்கு உள்ளே வரும். இப்போது குழந்தை பிறந்த அழுக சத்தம் கேட்டோன்னே சோல்ஜர்ஸ்லாம் கம்சன் கிட்ட போய் கம்ச மகாராஜா முதல் குழந்தை பிறந்துடுத்து, சீக்கிரம் வாங்கோ அப்படின்னோடனே கம்சன் கோவமாக வந்து அந்த குழந்தைய காலால் பிடிச்சி தேவகி வசுதேவர் முன்னாடியே அந்த செவுத்தில் அடித்து கொண்டுடுவானாம். இதே மாதிரி 2வது 3வது 4வது 5வது 6வது குழந்தை வரைக்கும் நடக்கிறது. 7வது குழந்தை மட்டும் கடவுளோட ஓன் இச்சையினால் தேவகி வயத்திலிருந்து ரோஹிணி வயத்துக்கு மாறப்பட்டுது. 8வது குழந்தை பிறக்க போகிறது. ஆவணி மாதம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, சுக்ல பக்ஷத்தில் கும்மிருட்டு ஜெயிலில் பளீர்னு ஒரு வெளிச்சம் தெரியறது. அங்க ஒரு அற்புதமான சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌசுபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாரவைடூர்ய கிரீடகுண்டலம் விஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுண்டலம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிவே விரோச்சமானம் வசுதேவமைக்ஷத. அங்க ஒரு அற்புதமான பாலகன் தோன்றானா. தாமரை போன்ற கண்களோட, 4 கைகளோட, சங்கம், சக்கரம், கதை, கமலம் இதெல்லாம் எடுத்துண்டு பீதாம்பரதாரியா வைரம் பதிச்ச கிரீடம் போட்டுண்டு மார்பில் ஸ்ரீவத்சமா தாயார் உட்காந்துண்டு கழுத்துல கௌஸ்துப மணியோட எல்லா ஆபரணங்களும் போட்டுண்டு இடுப்புல ஒட்டியானம் கட்டிண்டு அந்த ஒரு அற்புதமான பாலகன் சிரிச்சு நிற்கிறானா. என்ன ஒரு அற்புதமான வர்ணனை! இந்த ஒரு வர்ணனை கிருஷ்ணர் பிறக்கதை பற்றி தான் ஸ்ரீ அண்ணா தன்னோட கோவிந்த சதகத்தில் இருக்கிறார். அவதீர்ணோ ஜயதி பகவான் அவதீர்ணோ ஜயதி
பிறந்து சொல்லதான், அம்மா உங்களுக்கு பயமா இருந்தா என்னை கோகுலத்துல கொண்டு போய் விடுங்க, அங்க யசோதா நந்த பாபாக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நீங்க இங்க கூட்டின்னு வந்துட்டு என்ன போய் அங்க விட்டுருங்கோ அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு ரொம்ப ஹெவியா மழை பெஞ்சுது. வசுதேவர் யோசிக்கிறார், இந்த மழையில நம்ம குழந்தைய கூட்டின்னு போனா குழந்தைக்கு சளி பிடிச்சிடுமேன்னு. அப்ப தேவகி நம்ம கண்ணில் ஜான்சன் ஜான்சன் பேபி மாதிரி ரேப் பண்ணி கூடையில் வைத்து வசுதேவர் கிட்ட கொடுக்குறார். அவரோட கைவிலங்கு கால்விலங்கு எல்லாமே வந்துடுது, ஜெயில் கதவு தானா திறக்குது, காட்ஸ்லாம் தூங்கி போயிடுறா. அப்போ நான் அந்த மழையில் அவர் மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் ஒரு துளி தண்ணி கூட விழலை. பார்த்தா ஆதிசேஷனே கொடை கொடுத்துருக்கார். ஆதிசேஷனும் ட்ரையாக இருந்திருந்தார். அப்போ கருடன் கொடை பிடிச்சார். தூரத்துலேருந்து யமுனா நதி தெரியுது. யமுனா நதி ஃபுல்லாக ஃப்ளட்டடாக இருக்குது. இப்போ வசுதேவர் யோசிக்கிறார், இந்த இவ்வளோ ஃப்ளட்டடாக இருக்கே, நம்ம எப்படி இந்த குழந்தைய கோகுலம்க்கு கொண்டு போய் விடுறது, ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாரு. அப்போ போன போது யமுனா நதி கிட்ட அவ்வளோ பொலைட்டாக கேட்குறாரு, யமுனா நதி ப்ளீஸ் யமுனா நதி கொஞ்சம் ரெண்டாக பிரிஞ்சுக்கோயே யமுனா நதி, அந்த குழந்தைய போய் கோகுலத்தில் விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா யமுனா நதியே ரெண்டாக பிரியுது. அவர் போகிறாரு, தூரத்துலேருந்து கோகுலம் தெரியுது. கோகுலம் போயிட்டு அந்த யசோதாக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய திரும்பி அதே மாதிரி ரேப் பண்ணி கூடையில் வைத்து கிருஷ்ணரை யாராலாவது விட முடியுமா, அதனால அவரை மனசில் எடுத்துட்டு போகிறார். திரும்பி யமுனா நதி ரெண்டா பிரியுது, ஜெயில் கதவு தானா முடிக்கிறது, கைவிலங்கு கால்விலங்கு எல்லாமே திரும்பி வந்துடுது. அப்போ குழந்தை அழற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் காட்ஸ்லாம் போயிட்டு, கம்ச மகாராஜா 8வது குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு சொல்றா. கம்சன் ஜென்ரலாகவே கோவமாக தான் வருவான். இந்த வாட்டி கடுங்கோபத்தில் ஜெயிலில் அந்த குழந்தைய காலால் பிடிச்சி இழுக்கிறான் பாரு. அந்த குழந்தை ஒரு 8 உதவிட்டு யோகமாயா துர்காதேவியா 8 கைகளோட நிறைய ஆயுதங்களோட சொல்றது, ஏய் முட்டாளே, நீ தேவையில்லாம சாதகிம்சை பண்ணாத, ஒன்று கொல்லக்கூடியவர் ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொருத்தி மகனாய் வளர்கின்றான்னு சொல்லிட்டு தேவி துர்கா மறைஞ்சு போயிடுறா. அப்போ கம்சன் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறான். ஏதோ ஒன்று, அந்த குழந்தை சேஃபாக இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு வேணும். சேஃபாக மட்டும் இல்லை, சவுண்டாகவும் இருக்கு. நான் நியூஸில் பார்த்தேன், கோகுலத்தில் நேரம் பெரிய கியூவாக நின்றுட்டு நம்ம கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு அத்திவரதர் கூட்டத்தையே மிஞ்சிடும் போல இருக்கே. அந்த கொண்டாட்டத்தை பற்றி தான் பெரியாழ்வார் தன்னோட பெரியாழ்வார் திருமொழியில் எடுக்கிற வண்ணமாடங்கள் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்டம் எதிரெது தூவிட கண்ணன் மோட்டம் கலகலராணித்தே ஓடுவார் விடுவார் உகந்தாழைப்பார் நாடுவார் நம்பினார் என்புடர் என்பார் பாடுவார்களும் பல்பலை கொட்டறிந்து ஆடுவார்களும் ஆயிற்று ஆழப்பாடியே. ஹேய், நானும் நியூஸில் பார்த்தேன்டி, அங்கே கோகுலத்தில் எங்கெங்கேருந்தலாமோ யார் யாரெல்லாமோ நம்ம கிருஷ்ணரை பார்க்க வரா. அங்கே அவள் ஆற்றுக்கு வெளில ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருந்துதான். பார்த்தா அது மழை பெஞ்சதுனால இல்லையா, அவள் பால் வியாபாரம் பண்ணுறால, கிடைக்கிற பால் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாடுறாளாம். அதில் ஒரு கோபிகை ஓடி வழுக்கி விழுந்தாளாம். இன்னொரு கோபிகை கிண்டல் பண்ணிகிட்டே சிரிக்கிறாளாம், உனக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம ஸ்லோவாகவே வந்திருக்கலாம்ல, நம்ம கிருஷ்ணர் எங்கே போக போகிறான்னு.
அப்போ அங்கே எல்லாரும் கோபிகையில் அடித்து பிடிச்சிண்டு நீ கண்ணனை பார்த்தியா, அவள் காது எப்படி இருந்தது, அவன் மூக்கு எப்படி இருந்தது, அவன் கண் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாளாம் ஒரு கோபிகை இன்னொரு கோபிகை கிட்ட. இன்னொரு கோபிகை சொல்கிறாளாம், நான் என்னடி அந்த குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தை தான் என்னை உத்து உத்து பார்த்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம கண்ணனை இன்னும் நியூஸில் கூட காமிக்கலையே, மேபி பர்மிஷன் கொடுத்துருக்கிற மாட்டாலோ. ஏதோ ஒன்று நியூஸில் காமிக்கலன்னா என்னடி, நம்ம ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கோகுலம் தானே இருக்கு, டிக்கெட் கூட ஈஸியாக கிடைச்சிடுமே, சீப்பு தானே. ஆமா, இன்னைக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணா நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். பேக் பண்ணி போலாமா? போகலாம். தெரியறானா இதை பாத்தியாடி? செம்ம கூட்டமா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கண்ணனை பார்க்காம போயிட முடியுமா? இதோ வந்துட்டானே, தெரியறானே. பாத்தியா குழந்தைய எவ்வளோ அழகா இருக்கு பாரு, சொப்பியா இருக்குடி, உருட்ட உருட்ட கண்ணு, கொவ்வை பழம் போல வாயி, அது எப்படின்னு பார்க்கறது பாருடி, எவ்வளோ அழகா இருக்கு பாருடி. குழந்தை கொட்டாய் விடுது, தூக்கம் வருதாடா. வா நம்ம தாலாட்டு பாடலாமா? பாடலாமே. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் தேடி உனக்கு இளமன் விடுதந்தான் மாணி குரலனே காலேலோ வையம் ஆனந்தானே காலேலோ காலேலோ காலேலோ. நம்ம இவ்வாறாக கிருஷ்ண தினத்தை ஒரு வம்பு பேச்சாகவே அனுபவித்தோம். இந்த 1 மணி நேரத்தில் யாருக்காவது பசிக்கிறதுன்னு தோணித்தா, இல்லை தூக்கம் வருதுன்னு தோணித்தா, இல்லை ஆற்றுல கேஸ் சிலிண்டரை ஓப்பனில் வச்சிட்டோமா இல்லை மூடி வச்சிட்டோமான்னு தோணித்தா? இல்லை. ஏன்னா அது கிருஷ்ணரோட ஆகர்ஷண சக்தி தான். கிருஷ்ண அப்படிங்கிற அந்த திருநாமத்துக்கே பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் ஆகர்ஷண சக்தி உடையவன். கிருஷ்ணன்னா நம்மளை எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிடுவான். தாத்தா பாட்டி வரைக்கும் சின்ன குழந்தைலேருந்து ஆரம்பித்து தாத்தா பாட்டி வரைக்கும் கிருஷ்ணரை கண்ட ஒரு ஆசை. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, இல்லை ஒரு அண்ணா தம்பி தங்க, அந்த ஒரு முறையில், இல்லை தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பேரன் பேத்தி மாதிரி, எப்படி வேணாலும் இருப்பாங்க. கிருஷ்ணன் சஹஜ சுலப தாஸ்யாக அப்படின்னு எடுப்பாள். தாசர்கள் அதாவது பக்தர்களுக்கு கிருஷ்ணர் கிட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. கிருஷ்ணர் நினச்சாலே ஸ்மரணே சுகம், நினச்சிட்டே இருந்தால் ஆனந்தம் தான் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா இஸ் த பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பியூர் பிளிஸ். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணரை இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் வணங்கி அவனுக்கு ஒரு பாட்டு பாடி பூஜை பண்ணி பஜனை பண்ணி எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் க்ஷேமம் ஸ்தைரியம் எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடியோங்கள் இந்த சமர்ப்பணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நமஸ்காரம்.